ஜென்ம பாவத்தின் அளவு அதிகமாக இருந்ததுன்னா இது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போகலாம். இதோட பலன் நம்ம உணர முடியாமல் போகலாம். நமக்கு பாவங்களே ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில பேர் நல்லா கோயில் குளத்துக்கு போவாங்க. போயிட்டு வந்துட்டு அவன் செய்ய வேண்டிய அவசரம் நீங்கள் சினிமாலலாம் பார்க்கலாம். சினிமாவில் பார்க்குறதுக்கு சொல்கிறோம் ஒரு சீன். ஒருத்தருக்கு நல்லா யூனிஃபார்ம் போட்டிருப்பார், இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பார். நல்லா பட்டையும் கொட்டையெல்லாம் போட்டுக்கணும், சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு வருவார். போன உடனே முதல் வேலையாக கை நீட்டி லஞ்சம் வாங்குவார்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு பாவத்தோட பலனும் இருக்கும், புண்ணியத்தோட பலனும் கிடைக்கணும். என்ன கிடைக்க போகுது அவருக்கு? எது கிடைக்க போகுதுன்னு கூட்டி கழிக்க வேணாவா? நம்ம பணத்தை போடுறோம் எடுக்கிறோம்னாக்கா அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? அதுதான் இங்கே நம்ம செய்ய புண்ணியங்களை செய்ய பக்தி மூலியமாக தான தர்மம் மூலியமாக நம்ம புண்ணியங்களை செஞ்சுக்கிட்டே புண்ணிய கணக்கை சேர்த்துக்கிட்டே வரும்போது நம்மளுடைய பாவ கணக்கு குறைவாக இருந்ததுன்னா இதோட பலன் நல்லாவே உணரலாம். புண்ணியத்தோட பலனை அந்தந்த ஜென்மத்தில் உணரலாம். நம்ம செஞ்சதெல்லாம் அந்தந்த ஜென்மத்துக்கே நமக்கு கிடைக்கலாம். கிடைக்காத பட்சத்தில் 5 வருஷம் பொறுத்து கிடைக்கலாம், கிடைக்கல 60-20 வருஷம் பொறுத்து கிடைக்கலாம், எப்பயோ கிடைக்கலாம், ஒன்றுமே கிடைக்கல, அடுத்த ஜென்மத்திலாச்சும் கிடைக்கும். அப்படி தான் இப்போ இது சொல்லிட்டல, இந்த ஜென்மத்தில் ஒருவேளை இந்த ஜென்மத்தில் கிடைக்கிது அப்படின்னாக்கா அதை நம்ம எப்படி உணர்றது அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வியாக இருந்தது. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் பாவ புண்ணியம்னா என்னன்னு, அது எப்படி வேலை செய்யன்றது சொல்லிட்டேன். இப்போ அதை எப்படி நம்ம உணர்றது அப்படின்றத நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ தான் வரப்போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, அட்மிட் ஆகிறாரு, ஐசியூவில் போகிறாரு, பிழைக்க மாட்டார்னு நினைக்கிறோம். பிழைச்சிட்டு வெளியே வந்துடுவார். பார்த்துருக்கீங்களா? அது பேர் மருத்துவ கண்டம். அது பேர் மருத்துவ கண்டம்னு பேர். இப்போ வாகனத்தில் போகிறாங்க, நீங்களாம் கேமராலெலாம் பார்த்துருப்பீங்க பல இடத்துல. அந்த சிசிடிவி கேமராலாம் நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போன்ற சோசியல் மீடியாலெலாம் நீங்கள் பார்க்கலாம். சும்மா இருக்கிறவனை டபால்னு அடித்து கொண்டுட்டு போயிடும். எங்கேருந்தோ ஒரு டயர் மட்டும் உருண்டு பறந்து வரும், ஜிகின்னு டக்குன்னு கரெக்டாக இவன் நெத்தியில் அடித்து இவனை காலி பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் அடித்து காலி பண்ணுறதுக்கு பேர் என்னது? இது இடி மின்னல் போன்ற இதில், சுனாமி மாதிரியானதில், மழையில், வெயிலில், கரண்ட்டில் தாக்குறது, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களாலோ அல்லது பஞ்சபூதங்களாலோ பாதிக்கப்படுறதெல்லாம் ஒன்று இருக்கும். அது தப்பிக்கிறதும் இருக்குது, அதில் சம்மந்தம் இல்லாமல் மாட்டிக்கிறதும் இருக்குது. நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். அபூர்வமாக புண்ணியம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோலெல்லாம் பார்த்துருக்கலாம். அதாவது உக்காந்துகிட்டே இருப்போம் ஒரு ஆள், ஒரு பார்க்கில் இல்லை ரோட்டில் எங்கே பஸ் ஸ்டாப்பில் எங்கே நிற்கிறான், உக்காந்துட்ருக்கான், அப்படி நிற்கிறான். அது வரைக்கும் இருக்காது. திடீர்னு அவன் ஏஞ்சி இப்படி நகருவான், லைட் போஸ்ட் டொமாலாம் கரெக்டாக அவன் நின்ன இடத்துல விழுங்க. அது வரைக்கும் யம தர்மம்